ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் பட்டர் மசாலாவும் பாலக் சப்பாத்தியும் பண்ணலாங்க. இந்த பாலக் கீரை வச்சுட்டு இது வந்து நான் கீரை ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேன், தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த கீரையை வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்திருக்கேன். கீரை கொஞ்சம் அந்த இதாகிற அளவுக்கு மட்டும்தான். இப்போ அந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். மாவு பிசைகிறதுக்கும் கிரேவி பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன், அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பரட்டிக்கலாம், உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ நம்ம மாவு பரட்டிட்டோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை வந்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ அந்த கீரை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி தான் நான் அந்த மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா அந்த வெள்ளையாக இருக்கிற மாவெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம கிரேவி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிட்டோம். இந்த மாவு கொஞ்சம் நல்லா அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பன்னீர் கிரேவி பண்ணிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கீரை கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி பண்ணி கொடுக்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கும் குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்தோன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு ஒரு துண்டு பட்டையை உடச்சி போட்டிருக்கேன், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், நான் அதையும் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தக்காளி தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் கிரேவி வந்து நல்ல ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வேணும்னா நீங்கள் இதை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கல, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரையை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி நான் கழுவி அதையும் உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா கொதிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு 6-7 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவ்வளோதான். போட்டு ரொம்ப கிண்டுனா அந்த பன்னீர்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக பரட்டி மட்டும் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நான் கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பன்னீர் கிரேவிக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாவு ரெடி ஆகிருக்கும். நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு நம்ம அதை கிரேவி பண்ணுறதுக்குள்ளே ஊறினதே போதுமாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நமக்கு எந்த சைஸ்க்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவு சைஸ்க்கு நம்ம வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி அந்த ஷேப்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம கீரை பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. அதனால் நீங்கள் திரட்டும் போது கொஞ்சம் பார்த்து திரட்டிக்கணும். இன்னும் எனக்கு வரலை, ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால தான் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கீரை சப்பாத்தி கீரை கிரேவி நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது 2க்குமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப பாராட்டுவாங்க. கீரையா அப்படின்னு சொல்லி கேட்குற குழந்தைங்க கூட இது பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம இப்படி பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு அந்த இதுக்காகவே சாப்பிட்டுக்குவாங்க, பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.